நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? சாப்பிட்டு முடிச்சு 30 மினிட்ஸில் எனக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ஐஸ்கிரீமோ இல்லை சாக்லேட்டோ வேறு எதுனா சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ன்ட்டு இந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்திருந்ததுன்னா நம்ம எல்லாரும் நினச்சிருப்போம் எனக்கு ரொம்ப வில் பவர் கம்மி, என்னால் சுகர் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஆனால் சயின்ஸ் இது என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கலாம். இது வில் பவர் ப்ராப்ளம் இல்லைங்க, இது உங்கள் பிரெயினுக்கும் கட்டுக்கும் ஹார்மோன்ஸுக்கும் சேர்ந்து கிரியேட் பண்ணுற ஒரு கிரேவிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் சுகர் கிரேவிங் ஏன் வருது, மெட்டபாலிசம்க்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஹார்மோன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பசிக்குதுன்னா பாடியில் என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்டொமக்கில் கேர்லின்னு ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். சிம்பிளாக சொன்னால் இது உங்கள் பிரெயின் கிட்ட, பாஸ் எனக்கு இப்போ பசிக்குது, ஃபியூல் தேவைப்படுது, நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு சிக்னல் அனுப்பும். நீங்கள் சாப்பிட்ட அப்புறம் இன்சுலின் ரிலீஸ் ஆகி பிளட் குளுக்கோஸ் நார்மல் ரேஞ்சிலே மெயின்டைன் பண்ணும். பிரெயினுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபியூல் குளுக்கோஸுங்க. பிகாஸ் பிரெயின் கண்டினியூஸாக எனர்ஜி யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ பாடி ஆல்வேஸ் பிளட் சுகர் ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்டே இருக்குங்க. நெக்ஸ்ட் ஃப்ரூக்டோஸ் விசஸ் குளுக்கோஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா, எல்லா சுகருமே சேம் இல்லைங்க. குளுக்கோஸ் பாடி ஆல்மோஸ்ட் எல்லா செல்ஸுமே டைரெக்டாக தாங்க யூஸ் பண்ணோம். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஃப்ரூக்டோஸ் மோஸ்ட்லி லிவருக்கு தான் ப்ரொடியூஸ் பண்ணும், ஆனால் லிவர் தான் அதை ப்ராசஸ் பண்ணும். எக்ஸஸ் ஃப்ரூக்டோஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி சுகரி ட்ரிங்க்ஸ் அண்ட் அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ் ரெகுலராக கன்சியூம் பண்ணுனா நார்மல் ஹங்கர் சிக்னல்ஸை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுங்க. அதனால் கேலரிஸ் சேமாக இருந்தாலும் சில பேருக்கு இன்னும் பசி எடுக்கும், இன்னும் ஸ்வீட் கிரேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது ஹோல் ஃப்ரூட்ஸ்க்கு அப்ளை ஆகாதுங்க. ஹோல் ஃப்ரூட்ஸில் ஃபைபர் இருக்குது, அதனால் அதோட அப்சார்ப்ஷன் ரேட் ஸ்லோவாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை கன்சியூம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பிரைன் அண்ட் டோபமைன் பற்றி பார்க்கலாம். இங்கே தான் ரியல் மேஜிக்கே இருக்குது. நீங்கள் சாக்லேட் சாப்பிட்றீங்க, டங் ஸ்வீட் டேஸ்ட்டை டிடெக்ட் பண்ணும். அதே டைமில் என்ன நடக்குதுன்னா, கட்குள்ளே இருக்கிற ஸ்பெஷல் சென்சரி செல்ஸ் பிரெயின் கிட்ட ஒரு சிக்னல்ஸை அனுப்பும். பிரெயின் டோபமைனை ரிலீஸ் பண்ணும். டோபமைன்னா ப்ளஷர் கெமிக்கல்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக அது ப்ளஷர் கெமிக்கல் மட்டும் கிடையாது, அது ஒரு மோட்டிவேஷ்னல் கெமிக்கலும் கூட. இது மறுபடியும் தேடு அப்படின்னு சொல்லிட்டு பிரெயினுக்கு ஒரு லேர்ன் பண்ணுங்க. ரிப்பீட்டடாக சுகர் சாப்பிட்டா பிரெயின் அதை ரிவார்டாக அசோசியேட் பண்ணிக்கிடும். ஆனால் அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு, போர்டமு, நைட் டைம், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்வீட்ஸ் ஞாபகம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இதை எல்லாமே ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணலான்னு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தரேன். ஸோ கிரேவிங் ரெடியூஸ் பண்ண சயின்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரோட்டீன் ப்ளஸ் ஃபைபர். ஸ்வீட் தனியாக சாப்பிடாதீங்க, ப்ரோட்டீன், ஃபைபர், அப்புறம் ஹெல்த்தி ஃபேட் இதோட சேர்த்து சாப்பிடுங்க. எக்ஸாம்பிள், ஆப்பிளோட பீனட்ஸ் எடுத்துங்க, கர்டோட ஃப்ரூட்ஸ் எடுத்துங்க. இது குளுக்கோஸ் ஸ்பைக்கை ரெடியூஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். செகண்டு, லெமன் கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆர் லைம் ஜூஸ் மீலோட இன்க்ளூட் பண்ணலாம். இது ஸ்டொமக் எம்டி ஆகிற ஸ்பீடை கொஞ்சமாக ஸ்லோ பண்ணுங்க. ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளட் சுகர் ரைஸ் பண்ண ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் கேஸ்ட்ரைட்டிஸ் ஆர் அல்சர் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காஷியஸாக எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தேர்டு, சினமம் ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் தாங்க எடுக்கணும். ஆனால் டெய்லி யூஸ் பண்ணலாம், பட் ஓவர் டோஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா கேஷியா சினமம் அதிகமாக எடுத்தால் லிவருக்கு ப்ராப்ளம் வரலாங்க. ஸோ மாடரேஷன் இஸ் ஆல்வேஸ் த கீ. ஃபோர்த் ஸ்லீப். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. 1 நைட் புவர் ஸ்லீப் போதும், நெக்ஸ்ட் டே சுகர் கிரேவிங் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ரிசர்ச்சில் ஸ்லீப் டிப்ரிவேஷன் கேர்லினை இன்க்ரீஸ் பண்ணும், லெப்டினை டிக்ரீஸ் பண்ணுன்னு இருக்குங்க. ரிசல்ட் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு பசி எடுக்கும். ஸோ ஸ்லீப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்ங்க. ஃபிஃப்த்து சப்ளிமெண்ட்ஸ். எல்-குளுட்டமைன், பெர்பரின் மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் பற்றி நிறையவே ஸ்டடீஸ் இருக்குங்க. ஆனால் எல்லாருக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. எஸ்பெஷலி பெர்பரின் பிளட் சுகர் ரொம்ப ரெடியூஸ் பண்ணலாம். டயபெட்டிஸ் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கவங்க டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ சுகர் கிரேவிங்ஸ்னால் இது உங்களுக்கு ஒரு கேரக்டர் ப்ராப்ளமோ வேறு எதுவும் இல்லைங்க, ப்ளஸ் வில் பவர் ப்ராப்ளமும் இல்லைங்க. உங்களோட பிரெயின், கட்டு, ஹார்மோன்ஸ், ஸ்லீப்பு, ஃபுட் சாய்ஸஸ் எல்லாமே சேர்ந்து தாங்க இதுக்கு ஒர்க் பண்ணுது. நீங்கள் ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஃபைபர் இன்க்ளூட் பண்ணுங்கள், குட் ஸ்லீப் மெயின்டைன் பண்ணுங்கள், அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் சுகர்ஸை லிமிட் பண்ணுங்கள். கிரேவிங்ஸ் கிராஜுவலாகவே ரெடியூஸ் ஆகும். ரிமெம்பர், டோன்ட் ஃபைட் யுவர் பாடி, ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாடி. சயின்ஸ் புரிஞ்சுக்கிட்டா உங்களோட ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே ஆகிடுங்க. சயின்ஸ் பேஸ்டு ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த்தி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஸ்டே கன்சிஸ்டன்ட், ஸ்டே ஸ்ட்ராங். See you நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.